ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு மாதுளம்பழம் ஜூஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். நான் வந்துட்டு மாதுளம்பழத்தை ஆல்ரெடி கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை நம்ம டேரெக்டாக மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிட்டு கூட வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு குழந்தைக்கு தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் ஹாட் வாட்டர் ஆல்ரெடி ஆற வச்சு எடுத்து அந்த தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குடிக்கிறதா இருந்தால் கூட வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைக்குன்றதுனால நான் எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டா போதும். இதனால் நமக்கு மாதுளம்பழத்துக்குள்ளே இருக்கிற அந்த விதைலாம் வந்துட்டு அரையாது. ஸோ நமக்கு மேலே இருக்கிற அந்த சாறு மட்டும் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை நான் வந்துட்டு 2 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் வந்துட்டு என்னோடய பாப்பாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். அதனால தான் நான் 2 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதுனால நான் வந்துட்டு ஃபீடிங் பாட்டில் ஊற்றி கொடுக்கும்போது அவளுக்கு வந்துட்டு குடிக்கிறது கஷ்டமாக இருக்காது. ஸோ என்னோடய பாப்பா வந்துட்டு 10 மந்த்ஸ் ஓல்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் அவளுக்கு இந்த மாதிரி தான் ஜூஸ் பண்ணி தான் கொடுப்பேன். அவளுக்கு வந்துட்டு இந்த ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும், விரும்பி குடிப்பா. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸ்லாம் அவங்களுக்கு போட்டு கொடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். புதுசாக டேஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இதில் வந்துட்டு டேஸ்ட் காட்டுங்க. தயவு செஞ்சு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்க அதுதான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் தராதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அண்டில் தென் பை பை ஃப்ரம் பாரு.